எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஃப்ரைட் ரைஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு ப்ராக்லி ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் காட்ட போகிறேன். இப்போ நம்மளுக்கு ப்ராக்லி ரொம்ப ஈஸியாக சூப்பர் மார்க்கெட்ஸில் காய்கறி கடைகள்லாம் நல்லாவே கிடைக்கிது. ஸோ இப்போது இந்த ஸ்பெஷல் ப்ராக்லி ஃப்ரைட் ரைஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 250 ml கப்பில் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை தனியாக வேக வச்சு வடிச்சிட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற வரைக்கும் எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ராக்லியை கட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் பூவாக கட் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து நல்ல அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். கடாய் நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு போடுங்க. நெக்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்க்குறேன். வெங்காயத்தை சேர்த்ததும் 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வதக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு காயாக ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் பொடியாக நறுக்கின பீன்ஸ், ஒரு சின்ன கேரட் பொடியாக நறுக்கினது, அரை பச்சை குடமிளகாய் பொடியாக நறுக்கினது, அரை சிவப்பு குடமிளகாய் பொடியாக நறுக்கினது சேர்த்து வதக்குங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காயை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம்ஸ் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு காயெல்லாம் நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணுங்கள். நான் 2 கப் அளவுக்கு கட் பண்ண ப்ராக்கலி சேர்க்குறேன். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு சின்ன ப்ராக்கலியே எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்திருக்கிற ரைஸோட அளவுக்கு ஏற்ற மாதிரி காய்கறியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணுங்கள். நான் இங்கே சிராச்சா ஹாட் சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெகுலர் சில்லி சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். காயெல்லாம் நல்லா ஸ்டர் ஃப்ரை ஆனதும் வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ண பாஸ்மதி அரிசி சேர்க்குறேன். நெக்ஸ்ட் வெங்காயம் நறுக்கினது, அப்புறம் வெங்காயத்தால் நறுக்கினது போடுங்க. கேர்ஃபுல்லாக ரைஸையும் காயும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயத்தால் பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தால் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் க்ரன்ச்சினஸும் கொடுக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்க, ப்ராக்லி ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரைஸ் ஆட் பண்ணதும் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு வேணுமென்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முட்டை பிடிக்கும்னா நீங்கள் 1 இல்லைன்னா ஒரு 2 முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு கூட கடைசியாக சேர்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ப்ராக்லி ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு சைட் டிஷ்க்கு மஞ்சூரியன் வச்சு சர்வ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கிற மற்ற ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து கூட நீங்கள் செய்யலாம். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் ப்ராக்லி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.